பொதுவாகவே ஒரு நமக்கு பிடிச்ச பிராண்டில் இருந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபோன் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்புகிறோம். பட் அவங்க லான்ச் பண்ணுற எல்லா ஃபோனுமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. எல்லா மாடலுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த நம்ம கொடுக்குற காசுக்கு எந்த அளவுக்கு அது ஒர்த் இருக்குது அப்படின்றது தான் மெயினான ஒரு மேட்டர். ஸோ இந்த ஃபோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 16,500 ஸ்டார்டிங் ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் வந்திருக்கிற இந்த Redmi Note 11s எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது, இதில் இருக்கிற நல்ல விஷயம், இதில் இருக்கிற சரியில்லாத விஷயங்கள் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க அந்த 90 Hz AMOLED டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நோட் சீரிஸில் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, சேச்சுரேஷன் லெவல்ஸ் அக்யூரேட்டாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் இதோட பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி இண்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்டாக இருக்குது. ஃபுல் HD+ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட் ஒயின் L1 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீமிங் OTT ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து நீங்கள் HDயில் வந்து படம் வந்து பார்க்கலாம். அடுத்தது அப்படியே டிசைனுக்கு வருவோம். ஸோ டிசைனை பொறுத்தளவில் ஒரு மினிமலான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு அளப்பறையாலாம் இல்லை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. அது மாதிரி 3.5 mm ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் போர்ட் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம்னா Type-C போர்ட் இருக்குது, இன்னொரு ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் இருக்குது. அதே மாதிரி பவர் கீ கொடுத்துருக்காங்க இன்டகிரேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட. அது மாதிரி லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கிற மாதிரி. அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளாட்டான ரியர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு கிளாஸ் அளவுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் கிரிப்பியாகவும் வந்து இருக்குது. கேமராவோட டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்போதைக்கு ஃபோன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் டிசைன் கொடுக்குறாங்க. பார்க்குறது லுக்ஸ் இந்த எதுவும் சொல்லலை, நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இதில் 179 grams தான் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டியாகவும் ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்குது. கேமராவை பொறுத்தளவில் இங்கே வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த குவாட் கேமரா அப்படிங்கும்போது நிறைய 4 கேமரா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு கேமரா மட்டும் தான் 108 MP ஒரு கேமரா நல்லா வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்க ரீசெண்டாக அவங்க ஃபோன்ஸில் நிறையா ஃபோன்ஸில் யூஸ் பண்ண ஒரு லென்ஸ் தான் அது. ஸோ அதோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சாச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மிச்சப்படி வந்து குவாலிட்டி லெவலில் நல்லா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு போக்கோ M4 Pro இதோட சேர்ந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதோட கேமராவோட இது கொஞ்சம் எனக்கு பெட்டராகவே வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த ஸ்கின் டோன் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இதோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றத பாருங்கள். அடுத்ததாக 8 MP ஒரு அல்ட்ராவைட் சென்சரும், அது மாதிரி 2 MP ஒரு மேக்ரோ சென்சரும், அடுத்ததாக 2 MP ஒரு டெப்த் சென்சிங் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 MP கேமராவுமே ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த 2 MP மேக்ரோ சென்சரை பற்றி அடுத்து பேசுவோம். செல்ஃபின்னு வரும்போது இங்கே 16 MP ஒரு சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் செல்ஃபி கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா லவுடாக இருக்குது. இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரைக்கும் அதிகபட்சமாக அந்த டைம் வந்து எடுத்துக்குது 0 to 100 வர்றதுக்கு. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் சார்ஜ் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா 5000 mAh பேட்டரி அப்படிங்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G96 அப்படின்ற ஒரு SoC கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க கொடுத்துருக்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நம்ம ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. ஆஸ்பால்ட் லைன் விளையாடும் போது அங்கங்கே சின்ன லேக்ஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறமா அதாவது சஸ்டைனான பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே லேகிங் வந்து இருக்குது. பட் இந்த ப்ராசஸருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு நியூட்ரலான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ இது வந்து கொடுக்குற காசுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸர் தான் வந்து இது. ஸோ இப்போ இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரேமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த பேக் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து அந்த பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி அழுத்தும் போது அது நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது. அது மாதிரி இது கொஞ்சம் நாள் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது ஃபோனு இங்கே. ஏன்னா இவங்க அலுமினியம் ஃப்ரேமோ இல்லை வந்து கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது
வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு நல்லா இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ப்ரீமியமான ஒரு ஃபோனோட லுக்கு இதில் இல்லை. அடுத்ததாக இதில் அவங்க மேக்ரோ சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேருக்கு ஒரு சென்சரை கொடுத்து அந்த சென்சரில் எடுக்கப்படுற பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருக்குது. அது எதுக்கு இந்த 2 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக நீங்கள் 108 மெகா பிக்சல் சென்சரில் எடுத்துட்டு அதை நீங்கள் ஜூம் பண்ணி கிராப் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இன்னும் வருங்காலங்களில் இவங்க இந்த மாதிரி 2 மெகா பிக்சல் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் டிஸ்பிளே நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இதில் HDR10 சப்போர்ட் அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் HDR வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த HDRலாம் வேலை செய்யலை. அதே மாதிரி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை வேறு OTT பிளாட்ஃபார்ம்ஸில் HDR கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த HDR வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்து பார்க்குறேன். அதுக்கு அடுத்ததாக இதில் வந்து 5G வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ ரேட்டுக்கு வந்து இவங்க வந்து 5G ஃபோன்ஸ்லாம் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த விலைக்கு இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ என்னையை பொறுத்தளவில் இதில் வந்து இந்த டிஸ்பிளே, அடுத்ததாக வந்து இதில் இருக்க அந்த 108 மெகா பிக்சல் கேமரா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுக்குற காசுக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு ஒர்த்து இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னையை பொறுத்தளவில் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு பெரிய அளவில் தேவை கிடையாது. அதே மாதிரி மினிமலான டிசைனாக இருக்கணும். அதே நேரம் லைட் வெயிட்டாக இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப வெயிட்டான ஃபோனாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சார்ஜும் எனக்கு நல்லா நிற்கணும். ஒரு 5000 mAh பேட்டரி, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எனக்கு அதிகமாக இருக்கணும். லைட் வெயிட்டாக இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்தால் போதும். நான் பெரிய லெவலில் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்தால் போதும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். இந்த ஃபோனோட 6GB RAM மற்றும் 64GB உள்ள வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16499 ரூபாய்க்கும், அதே மாதிரி 6GB RAM 128GB உள்ள வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17499 ரூபாய்க்கும், அதே மாதிரி 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் உள்ள வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18499 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.